For the Lord Jesus said, "My sheep will hear my voice." ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். Church, remember this one thing. இந்த ஒரு காரியத்தை சபையாரை நினைவில் கொள்ளுங்கள். The storm may shake the earth, புயல் பூமியை அசைக்கலாம், but it can never shake the throne of God. தேவனுடைய சிங்காசனத்தை அது அசைக்கவே முடியாது. And the voice that rules the storm is the same voice that is watching over you today. அந்த புயலையும் அடக்கி ஆளுகை செய்கிற அதே சத்தம் தான் இன்றைக்கும் உங்களை பத்திரமாய் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது. The thunder, the mighty storm eventually faded in Psalm 29. 29வது சங்கீதத்திலே அந்த புயலும் அந்த இடி மின்னல்களும் கர்த்தருடைய சத்தத்துக்கு முன்பதாக அடிபணிந்து தோற்று போனது. His voice is still powerful. அவருடைய சத்தம் இன்னும் வல்லமையுடையது. His voice is still majestic. அவருடைய சத்தம் இன்னும் மாட்சிமையுடையது. And his voice is still speaking to all those who are listening to him. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கேட்கிற ஒவ்வொரு இடத்திலும் இன்னமும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. I don't know what kind of voices have been speaking in your life last week. கடந்த வாரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து எப்படிப்பட்ட சத்தங்கள் உங்களுக்கு கேட்கப்பட்டது என்று அடியனுக்கு தெரியாது. Maybe a voice of fear, ஒருவேளை பயத்தின் வார்த்தைகளா இருக்கலாம், சத்தமா இருக்கலாம். voice of discouragement, அதைரியத்தின் சத்தமாக இருக்கலாம். voices of people saying to you that you cannot do it. உங்களால முடியவே முடியாது என்று ஜனங்கள் சொல்லுகிற சத்தமா இருக்கலாம். Perhaps even the voice of your own doubts. ஒருவேளை உங்களுடைய சொந்த சந்தேகங்களினுடைய சத்தமாய் கூட இருக்கலாம். But today I believe that the Holy Spirit wants to remind us something powerful. ஆனால் இன்றைக்கு அடியேன் விசுவாசிக்கிறேன், அன்பின் பரிசுத்தாவினர் வல்லமையான சத்தியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். There is a voice that is above every other voice. மற்ற எல்லா சத்தங்களை விட மிகப்பெரிய சத்தம் ஒன்று இருக்கிறது. There is a voice that is above every other voice. மற்ற எல்லா சத்தங்களுக்கு மேலாக உயரமான சத்தம் ஒன்று உண்டு. A voice that created the heavens and the earth. வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த சத்தம் அது. A voice that commands the sea. கடலுக்கு கட்டளையிடுகிறதான சத்தம் அது. A voice that shakes the mountains. மலைகளை அதிர பண்ணுகிறதான சத்தம் அது. A voice that never lies. ஒரு நாளும் பொய் சொல்லாத சத்தம் அது. And that voice belongs to our God. அந்த சத்தம் நம்முடைய தேவனுடைய சத்தமாகும். The voice of the Lord. கர்த்தருடைய சத்தம். Can somebody say amen? யாராவது ஆமென் என்று சொல்லுங்களேன். Amen. ஆமென். The title for our devotion today is When the Voice of God Speaks. இந்த காலை சங்கீத பகுதியின் தலைப்பு என்னவென்றால் தேவனுடைய சத்தம் பேசும்போது. Psalm 29 and verse 4. 29வது சங்கீதம் 4வது வசனம். The voice of the Lord is powerful. The voice of the Lord is full of majesty. கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. This psalm is a psalm of David. இது பக்தன் தாவீதினுடைய சங்கீதமாகும். Many scholars they believe that David wrote this psalm while witnessing a mighty thunderstorm across the nation. தாவீது வாழ்ந்த காலகட்டத்திலே அந்த தேசத்தை மிகப்பெரிய ஒரு புயல் தாக்கின அந்த தட்பவெட்ப சூழ்நிலையின் மத்தியிலே தான் இந்த பக்தன் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக வேத பண்டிதர்கள் குறிப்பிடுகிறார்கள். As the storm rolled over the mountains, the forests, the seas, அந்த புயலானது மலைகள் அந்த ஈரதான மரங்கள் சமுத்திரத்தின் ஊடாக அது பாய்ந்து சென்றபோது David saw something deeper than the inclement weather. அந்த பயங்கர மோசமான தட்பவெட்ப சூழ்நிலையின் மத்தியிலே மிக ஆழமானதொன்றை பக்தன் தாவீது பார்த்தார். He saw the glory of God. அவர் தேவனுடைய மகிமையை பார்த்தார். 7 times in the psalm David repeats the phrase. 7 விசை இந்த சங்கீதத்திலே இந்த சொற்றொடரை சொல்லிக்கொண்டே வருகிறார். The voice of the Lord. கர்த்தருடைய சத்தம். The voice of the Lord. கர்த்தருடைய சத்தம். This repetition is intentional. இந்த திரும்பி வருகிற இந்த சொற்றொடர் அறிந்தே தெரிந்தே வருகிறது. When something is repeated in the holy scriptures, it is of great significance. பரிசுத்த வேத எழுத்துக்களிலே ஒன்று மறுபடியும் வரும்பொழுது அதனுடைய முக்கியத்துவம் அதிகம் உள்ளது என்பதுதான் அர்த்தமாகிறது. It has some deep meaning. ஆழமான அர்த்தம் அது கொண்டிருக்கிறது. The Hebrew word for voice is kol. இங்கே சத்தம் என்பதற்கான எபிரேய பதம் கொல் என்பதாகும். Which means sound, thunder. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஓசை, இடிமுழக்கம். It means proclamation, declaration. அறிவிப்பு, பிரகடனம் செய்வது.
David is teaching us that God's word is not merely just information, தேவனுடைய வார்த்தை வெறும் தகவலுக்காக மாத்திரம் இல்லை என்பதை பக்தன் தாவீது இங்கே குறிப்பிடுகிறார். but it is manifestation. அது வெளியரங்கமாக்கப்படுதலுக்காக இருக்கிறது. It's transformation. மறுரூபமாக்குதலுக்கு ஏதுவாக உள்ளது. When God speaks, தேவன் பேசும்போது things happen. காரியங்கள் நடக்கிறது. When God speaks, தேவன் பேசும்போது creation responds. சிருஷ்டிப்பு பிரதிபலிக்கிறது. When God speaks, தேவன் பேசும்போது heaven and earth listen. வானங்களும் பூமியும் கவனித்து கேட்கிறது. Church, that same voice is speaking to you today. அதே சத்தம் தான் இன்றைக்கும் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறது சபையாரே. And today, in a world filled with so many voices competing to get our attention, நம்முடைய கவனத்தை தன்பால் ஈர்க்கும்படி இந்த உலகத்திலே அநேக சத்தங்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கையிலே this Psalm 29 reminds us that there is still one voice above every other voice. இந்த 29ஆம் சங்கீதத்தில் உள்ளதான இந்த 4வது வசனமானது எல்லா சத்தங்களுக்கும் மேலாக ஒரு சத்தம் இருக்கிறது என்பதை நமக்கு ஞாபகப்படுத்தி காண்பிக்கிறது. I would like to share with you 3 powerful truths from this verse that will encourage you this morning. உங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதான 3 வல்லமையான கருத்துக்களை அடியேன் இந்த வசனத்திலிருந்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Quickly note it down. துரிதமாய் அதை எழுதிக் கொள்ளுங்களேன். Point number 1. முதலாவது குறிப்பு, God's voice is greater than life's noise. தேவனுடைய சத்தம் வாழ்க்கையின் அனைத்து சத்தங்களை விட மேலானது. This Psalm 29, it begins with storms, waters, powerful natural forces. இந்த 29வது சங்கீதம் 4வது வசனத்திலே பார்க்கிறோம் தண்ணீர்கள், இயற்கையான அனுகூலமற்ற எதிர்ப்புகள், இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை முதலாவது வைக்கிறது. Life can feel like that sometimes. வாழ்க்கையும் கூட சில நேரத்தில் இப்படியாக தான் உணரும்படி தோன்றுகிறது. Financial pressure, பண ரீதியான நெருக்கடி, family struggles, குடும்ப போராட்டங்கள், health concerns, சரீர ஆரோக்கிய கேடு, waiting seasons, காத்திருப்பின் காலகட்டங்கள், disappointments, ஏமாற்றங்கள். But have you ever felt that the noise around you has become louder than God's promises in your life? உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான சத்தங்கள், உங்களை சுற்றிலும் இருக்கிற சத்தங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் சத்தத்தை விட அதிகரித்து விட்டது என்பதை எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? David reminds us that above every storm there is a greater voice. இங்கே பக்தன் தாவீது நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறார்? எல்லா புயலுக்கு மேலாக மேலான சத்தம் ஒன்று உண்டு. Not the voice of fear, பயத்தின் சத்தம் அல்ல, not the voice of anxiety, மன வியாகுலத்தின் சத்தம் அல்ல, not the voice of the people around you, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய சத்தமும் அல்ல, but the voice of the Lord. கர்த்தருடைய சத்தம். Let me ask you this morning, இந்த காலை பொழுதிலே அடியேன் உங்களை பார்த்து கேட்கிறேன், whose voice have you been listening all along? இதுவரைக்குமாக யாருடைய சத்தத்தை நீங்கள் செவி கொடுத்து கேட்டு வந்திருக்கிறீர்கள்? Have you been listening to the voice of worry? கவலையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறீங்களா? Or are you listening to the voice of God? அல்லது தேவனுடைய சத்தத்தை செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? Come on, turn to the person sitting next to you and say, பக்கத்துல இருக்கிற நபரை பார்த்து தான் சொல்லுங்களேன், God's voice is louder than my storm. என்னுடைய புயலின் சத்தத்தை விட என் தேவனுடைய சத்தம் மிக கம்பீரமானது. Amen. ஆமென். Point number 2. இரண்டாவது குறிப்பு, God's voice breaks what holds us captive. தேவனுடைய சத்தம் நம்மை சிறைப்படுத்தி வைத்திருப்பவற்றை உடைத்தெறிகிறது. Psalm 29 verse 5 says, 29ஆம் சங்கீதம் 5வது வசனம் சொல்கிறது, the voice of the Lord breaks the cedars. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. The cedars of Lebanon were among the strongest and the tallest in ancient world. அந்த காலகட்டத்திலே கேதுரு மரங்கள் மிகவும் உயரமானதும் வலிமை வாய்ந்ததுமாக இருக்குமாம். Yet it says God's voice shattered them. இங்கே வசனம் சொல்கிறது கர்த்தருடைய சத்தம் அதை முறிக்கின்றதாம். What God is teaching us, இங்கே தேவன் எதை கற்றுத் தருகிறார்? nothing is stronger than his word. அவருடைய வார்த்தையை விட பலமானது ஒன்றுமே இல்லை என்பதை கற்றுத் தருகிறது. Strongholds can fall, அரண்களும் விழுந்து விடும், addictions can break, அடிமைத்தனங்களும் உடைந்து போகும், fear can be shattered, பயங்கள் சிதறடிக்கப்படும், generational chains can be destroyed, சந்ததி சந்ததியாய் வருகிற சங்கிலி கட்டுகள் அறுந்து போகும். failure does not have the final word. தோல்வி உங்களுடைய வாழ்க்கையின் முடிவை நிர்ணயிக்காது. My brother, my sister, depression is not the final ending. என் சகோதரனே சகோதரி, உங்களுடைய மனசோர்வு உங்களுடைய இறுதியான முடிவு அல்ல.
God's word is the final say in your life. உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை தான் உங்களுடைய இறுதி எட்டத்தை நிர்ணயிக்கிறது. Amen. ஆமென். How many of you can declare this morning? இந்த காலை பொழுதில் எத்தனை பேர் நாம் அறிக்கை செய்ய முடியும்? What God's word breaks, no enemy can rebuild. தேவனுடைய வார்த்தை எதையெல்லாம் உடைக்கிறதோ அதை எந்த ஒரு சத்துருவாலும் கட்டி எழுப்ப முடியாது. Amen. ஆமென். Point number 3. மூன்றாவது குறிப்பு, God's voice brings peace after the storm. தேவனுடைய சத்தம் புயலுக்கு பின் சமாதானத்தை கொண்டு வருகிறது. One of the most beautiful parts of the psalm is the ending. இந்த சங்கீதத்தினுடைய மிக அழகான ஒரு பகுதி அந்த முடிவிலே தான் வருகிறது. After all the thunder, after all the shaking, எல்லா இடி முழக்கங்கள், எல்லா அசைகிறதான அசைவுக்கு பிற்பாடு David concludes with these words in verse 11. 11வது வசனத்திலே பக்தன் தாவீது இந்த வார்த்தைகளோடு முடிக்கிறார். It says, the Lord gives strength to his people, the Lord blesses his people with peace. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். Church, notice something amazing. ஆச்சரியமானது ஒன்று இங்கே பாருங்கள் சபையாரே. The storm is not the final scene, இங்கே புயல் கடைசியாக முடிவாக வரப்போகிறதில்லை. but God's peace is. தேவனுடைய சமாதானம் தான் முடிவாக வரப்போகிறது. The shaking is temporary, அசைக்கப்படுதல் அது தற்காலிகமானது. but the presence of the Lord is permanent. கர்த்தருடைய திரு சமூகம் தான் நிரந்தரமானது. The battles that you're facing are temporary, நீங்கள் சந்திக்கிற யுத்தங்கள் யாவும் தற்காலிகமானது. but the faithfulness of God is eternal. தேவனுடைய உண்மை மாத்திரம்தான் நித்தியமானது. Somebody needs to hear this today. இன்றைக்கு இந்த சத்தத்தை யாரோ ஒருவர் கேட்டாக வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். Your storm is not your destination. உங்களுடைய புயல் நீங்கள் சென்றடைய போகிற இடம் அல்ல. God's peace is your destination. உங்களுடைய இலக்கு சென்றடைய போகிற இடம் தேவனுடைய சமாதானமாகும். Amen. How many of you believe it this எத்தனை morning? பேர் இந்த காலை பொழுதிலே விசுவாசிக்கிறீர்கள்? Amen. God's peace is your destination. தேவனுடைய சமாதானம் தான் உங்களுடைய இலக்காகும். There was a little child who was once traveling in an airplane, ஒரு ஏரோப்ளேன்ல ஒரு சிறு பிள்ளை பயணித்துக் கொண்டிருக்கிறதாம். and there was severe turbulence. அந்த விமானத்திலே அதாவது அந்த டர்புலன்ஸ் என்று சொல்வார்கள், அதிலே அந்த விமானத்தில் அதிக அசைவு உண்டானதாம். The plane shook violently. அந்த பிளேன் அதிகமாக அசைக்கப்பட்டு உழுக்கப்பட்டதாம். The passengers, all the passengers became nervous. உள்ள இருந்த பயணிகள் யாவரும் பதஷ்டமடைந்தார்கள். Some even started praying aloud. சில பேர் சத்தமா ஜெபிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்களாம். Yet this little girl, she sat peacefully and she was drawing pictures. ஆனால் மிக அமைதலோடு கூட சமாதானத்தோடு ஒரு மகள் இந்த பிள்ளை உட்கார்ந்து ஒரு வரைபடத்தை வரைந்து கொண்டிருந்தாலாம். After this flight, someone asked her, அந்த நிகழ்ச்சிக்கு பிற்பாடு யாரோ ஒருத்தர் வந்து கேட்டாங்க, weren't you afraid? உனக்கு பயமே இல்லையாமா? You know what the little girl said? அந்த சிறு மகள் என்ன சொன்னா தெரியுங்களா? She smiled and said, my father is the pilot. உடனே அவரை பார்த்து சிரிச்சிட்டு இந்த விமானத்தை ஓட்டுறதே அப்பா தான் அப்படின்னு சொன்னாலாம். I need not be afraid. நான் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Church, that's the confidence God wants us to have. சபையாரே, இவ்வகைப்பட்ட நம்பிக்கையை தான் நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். The storm may shake the plane, புயல் அந்த விமானத்தை அசைக்கலாம், but it cannot remove the pilot. ஆனால் அந்த விமானியை அந்த விமானத்தில் இருந்து அந்த புயல் நீக்க முடியாது. The winds may be strong, அங்கே காற்று எதிர்காற்று பலமாய் வீசலாம், but our Father is still in control. ஆனாலும் நம்முடைய பிதா சகலவற்றையும் அடக்கி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். Can somebody say amen? யாராவது ஆமென் சொல்லுங்களேன். Our Father is still in control of all the things in our lives. நம்முடைய பிதா அனைத்து சூழ்நிலையிலும் தம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் இன்னமும் வைத்திருக்கிறார். Today God is asking us a simple question. இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து ஒரு எளிய கேள்வி கேட்கிறார். When the storm gets louder, will you still trust my voice? புயலின் சத்தம் அதிகரித்தாலும் கூட என்னுடைய சத்தத்தை இன்னும் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்கிறார். Will you still believe my word over your feelings? உங்களுடைய உணர்வுகளையும் தாண்டி என்னுடைய வார்த்தையை நீங்கள் அதிகமாய் நம்புவீர்களா என்று கேட்கிறார். Will you trust my promises over your circumstances? உங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கும் மேலாக என்னுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் நம்புவீர்களா என்று சொல்லி கேட்கிறார். Because faith is not denying the storm. விசுவாசம் என்பது புயல் வரவில்லை என்று மறுக்கிறது அல்ல. Faith is knowing who speaks above your storm. விசுவாசம் என்றால் என்ன? உங்களுடைய புயலுக்கு மேலாக இருந்து பேசுகிறவர் இன்னார் என்பதை அறிகிறது தான் விசுவாசம்.
Church, today ask yourself a question. சபையார, இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்கள். Am I listening to God's voice above every other noise around me? என்னை சுற்றிலும் இருக்கிற மற்ற எல்லா சத்தங்களை விட என் தேவனுடைய சத்தத்தை, வார்த்தையை நான் கவனித்து கேட்கிறேனா என்கிற ஒரு வார்த்தையை, கேள்வியை கேட்டு பாருங்கள். Because the greatest tragedy is not that God is silent. வாழ்க்கையில் இருக்கிற மிக சோகப்பெரிய சூழ்நிலை என்னவென்றால் தேவன் மௌனமாய் இருக்கிறது அல்ல. The greatest tragedy is when God speaks, we refuse to listen. வாழ்க்கையினுடைய மிக மிக சோக துர்பாக்கியமான நிலைமை என்ன? தேவனாகிய கர்த்தர் பேசும்போது நாம் அவருடைய சத்தத்தை கேட்காதிருப்பதுதான். A man once owned an old radio station. ஒரு மனுஷன் அவரிடத்துல ஒரு பழைய ஒரு ரேடியோ வச்சிருந்தாரு. And it could only pick up one station clearly. ஒரே ஒரு அலைவரிசையை மாத்திரம்தான் அதனால தெளிவாக எடுத்து அது வெளியே கொண்டு வர முடியும். Every day there was static noise, interference. ஒவ்வொரு நாளும் அதில் இரைச்சல்கள் அதிகம் வந்து கொண்டே இருந்தது. But when he carefully adjusted the dial, ஆனால் அந்த அலைவரிசையை, இந்த டயலை, அலைவரிசையை சரி செய்தார் கவனமாக. when he tuned it, அதை சரியாக அந்த அலைவரிசையை சரிப்படுத்தின போது suddenly one clear voice came through. திடீரென்று ஒரு அலைவரிசையில் அந்த சத்தம் தெளிவாக கேட்டது. The voice had been there all along. அந்த அலைவரிசையிலே அந்த சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே தான் இருந்திருக்கிறது. The problem wasn't the signal. அங்கே வந்த சிக்னலில் வந்த அந்த பிரச்சனை அல்ல. The problem was the tuning. அந்த அலைவரிசை சரியாக பொருத்தப்படாததினால் தான் அந்த இரைச்சலின் சத்தம் பிரச்சனை. Church, could it be that God has been speaking all along? நண்பரே, சகோதரனே, சபையாரே, ஆண்டவராகிய தேவன் உங்களிடத்திலே பேசிக்கொண்டே இருந்தும் நீங்கள் இன்னும் கேட்காது இருக்கிறது காரணமா இருக்கிறதுமா? But the worldly noise, the noise of social media, anxiety, இந்த உலகத்தின் சத்தங்கள், சோசியல் மீடியா என்று சொல்லப்படுகிறதே, அந்த சத்தம் உங்களுடைய வியாகுலன் வருத்தத்தின் சத்தங்களானது. the noise of busyness, fear, distractions, வாழ்க்கையின் அலுவல்களின் சத்தம், கவன சிதறல்கள், உங்களுடைய மனதை துக்கப்படுத்துகிறதான காரியங்களின் சத்தங்கள் has made it difficult for you to hear God. தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் கவனமாய் கேட்கக்கூடாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையை கடினப்படுத்தி விட்டது. Today God is saying, இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், tune your heart back to me. உங்களுடைய இருதயத்தை என்னிடமாய் நீங்கள் ஒருங்கிணைந்து அந்த குறிப்பிட்ட அலைவரிசைக்கு நேராக வந்து விடுங்கள். Today may our hearts be sensitive to God's voice again. இன்றைக்கு நம்முடைய இருதயங்கள் மறுபடியுமாக தேவன் சொல்லுகிறதான வார்த்தைகளுக்கு கூருணர்வு உடையதாய் மாறத்தக்கதாக நாம் ஒப்பு கொடுப்போம். Because his voice is powerful and full of majesty. ஏனென்றால் அவருடைய சத்தம் வல்லமையுடையதும் மாட்சிமை நிறைந்ததுமாக உள்ளது. I declare over every person who is present here in the name of the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய வார்த்தையை அடியேன் சொல்லுகிறேன். The voice of the Lord will silence every voice of fear. கர்த்தருடைய சத்தம் பயத்தின் ஒவ்வொரு சத்தத்தையும் அடக்கி போடும். The voice of the Lord will break every chain that has been holding you back. கர்த்தருடைய சத்தம் இதுவரைக்குமாக உங்களை கட்டி தன்னிடமாய் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதான சத்துருடைய எல்லா சங்கிலிகளை முறித்து போடும். The voice of discouragement will break in the name of Jesus. அதைரியத்தின் சத்தங்கள் யாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய சத்தத்துக்கு முன்பதாக உடைந்து போகும். The Lord is releasing fresh direction. தேவனாய் கர்த்தர் புதிதான விதத்திலே உங்களுக்கான திசையை காண்பிக்கிறார். The Lord is releasing fresh faith, fresh courage. புதிய விசுவாசம், புதிய தைரியத்தை தேவனாய் கர்த்தர் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார். The Lord is releasing his peace to us. நமக்கு தேவன் தம்முடைய சமாதானத்தை கட்டவிழ்த்து விடுகிறார். May the powerful voice of God speak into every impossible situation in your life. உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா அசாத்தியமான சூழ்நிலைகளிலே தேவனுடைய சத்தம் இன்றைக்கு கட்டவிழ்த்து விடப்பட்டு தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்போமாக. And may every believer hear the voice of the good shepherd. ஒவ்வொரு விசுவாசியும் நல்மெய்ப்பருடைய சத்தத்தை செவி கொடுத்து கேட்பார்களாக. Hear the voice of the Lord clearly more than ever. மற்ற எல்லா காலங்களை விட இந்த காலகட்டத்திலே தேவனுடைய சத்தத்தை தெளிவாய் கேட்போமாக. For the Lord Jesus said, my sheep will hear my voice. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். Amen. ஆமென். Let us all pause for a moment of prayer. ஒரு க்ஷணம் ஜெபத்திற்காக தலை வணங்குவோமே. Every eye closed and every head bowed down in the name of Jesus. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருப்பதாக, எல்லாருடைய சிரசும் தாழ்த்தப்படுவதாக. Our gracious Heavenly Father, we come to you
humbling ourselves before your presence. கிருபை நிறைந்த பரலோக தந்தையே, உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தரைமட்டமாக்கி ஒப்பு கொடுத்து வந்து நிற்கிறோம் ஐயா. Lord, we thank you for your powerful and majestic voice. உம்முடைய வல்லமையுடையதும் மாட்சிமையுடையதுமான உம்முடைய திருவார்த்தைக்காக சத்தத்திற்காக நன்றி ஐயா. Lord, forgive us for the moments we have heard the voice of fear. பயத்தின் வார்த்தைகளை நாங்கள் செவி கொடுத்து கேட்ட தருணங்களுக்காக எங்களை மன்னியுங்க ஆண்டவரே. Help us to listen to your voice. உம்முடைய சத்தத்தை செவி கொடுத்து கேட்க எங்களுக்கு உதவிடும் ஐயா. Lord, more than our circumstances, help us to trust in your promises. எங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையை விட உம்முடைய வாக்குத்தத்தங்களை அதிகமாய் நாங்கள் நம்பிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. Today we choose to trust your voice. இன்றைக்கு உம்முடைய சத்தத்தை ஆண்டவரே நம்ப தெரிந்து கொள்கிறோம். Father God, break every chain that is opposing your purpose. உம்முடைய நோக்கத்திற்கு எதிராக இருக்கிற எல்லா சங்கிலிகளை கர்த்தர் நீர் உடைப்பீராக பிதாவே. Oh Lord, teach us to recognize your voice. உம்முடைய சத்தத்தை இதுதான் என்று சொல்லி நாங்கள் கண்டறியத்தக்கதாக எங்களுக்கு கற்றுத்தாங்க ஐயா. We want to trust you and you alone. உம்மை மாத்திரம் உம்மை மட்டுமே நம்பிட நாங்கள் விரும்புகிறோம். May we leave today stronger, bolder and more confident than ever before. முன்பு இருந்ததை விட பலசாலிகளாகவும் நம்பிக்கையிலும் திட நம்பிக்கையிலும் தைரியத்திலும் நாங்கள் இன்னும் அதிகமாய் வளர்ச்சி அடைய எங்களுக்கு உதவி செய்தருளும். Jesus precious name we pray this prayer. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Church, remember this one thing. இந்த ஒரு காரியத்தை சபையாரை நினைவில் கொள்ளுங்கள். The storm may shake the earth, புயல் பூமியை அசைக்கலாம், but it can never shake the throne of God. தேவனுடைய சிங்காசனத்தை அது அசைக்கவே முடியாது. And the voice that rules the storm is the same voice that is watching over you today. அந்த புயலையும் அடக்கி ஆளுகை செய்கிற அதே சத்தம் தான் இன்றைக்கும் உங்களை பத்திரமாய் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது. The thunder, the mighty storm eventually faded in Psalm 29. 29வது சங்கீதத்திலே அந்த புயலும் அந்த இடி மின்னல்களும் கர்த்தருடைய சத்தத்துக்கு முன்பதாக அடிபணிந்து தோற்று போனது. His voice is still powerful. அவருடைய சத்தம் இன்னும் வல்லமையுடையது. His voice is still majestic. அவருடைய சத்தம் இன்னும் மாட்சிமையுடையது. And his voice is still speaking to all those who are listening to him. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கேட்கிற ஒவ்வொரு இடத்திலும் இன்னமும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. Amen. May the Lord bless you and be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய